வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங் 1ல எப்படி பாஸ் மார்க் வாங்குறது, எந்தெந்த சாப்டர்ஸ், என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். எஸ். இப்ப பாருங்க யூனிட் 1. யூனிட் 1 பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் தியரி. ஓகேவா? எனக்கு சம் போட தெரியாது. ஓகே, எனக்கு ப்ராப்ளம்ஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த யூனிட் 1 நல்லா தரோவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இதுல ஒரு 5 மார்க்கும் 10 மார்க்கும் கேட்பாங்க. அப்ப இந்த 5 10 மார்க் அண்ட் 2 மார்க்ஸும் 2 கேட்பாங்க. ஸோ 20 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருந்தே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, பேசிக்கா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்கலாம், ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், ஓகே, கிளாசிபிகேஷன் ஆஃப் காஸ்ட், இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதுல. இது நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஓகே, இதுல நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட தெரியும் அப்படின்றவங்க எல்லாம் இந்த யூனிட்டை இக்னோர் பண்ணிடலாம். ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது மீதி எல்லா 4 யூனிட்டுமே ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் தான். சோ அடுத்த யூனிட் பார்க்கலாம். இந்த யூனிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவா மத்த சாப்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, மத்த யூனிட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெருசு தான். காரணம் என்ன அப்படின்னா, இதுல காஸ்ட் ஷீட் அப்படின்னுட்டு நமக்கு ஒரு சாப்டர் இருக்கு. ஓகே, காஸ்ட் ஷீட் தான் பேஸ். ஆனா காஸ்ட் ஷீட் தனியா ஒரு சாப்டர், ஜாப் காஸ்டிங் தனியா ஒரு சாப்டர், யூனிட் காஸ்டிங் ஒரு சாப்டர், டெண்டர் அண்ட் கொட்டேஷன் நமக்கு காஸ்டிங்குள்ளேயே தான், காஸ்ட் ஷீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனா அதுவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அப்ப இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 நீங்க படிக்கணும் தனித்தனியா. ஓகே, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிகன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா, இது தனியா ஒரு சாப்டர். அப்ப உங்களுக்கு இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க காஸ்ட் ஷீட் அவசியம் படிக்கணும். ஏன்னா 5 மார்க் உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வந்துரும். 10 மார்க் கேக்குறது உங்களுக்கு காஸ்ட் ஷீட்ல கேட்டா கேட்கலாம். அதாவது மெஜாரிட்டி காஸ்ட் ஷீட்ல இருந்து கேட்டுருவாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜாப் காஸ்டிங்கா இருக்கட்டும், யூனிட் காஸ்டிங்கா இருக்கட்டும், டெண்டர் அண்ட் கொட்டேஷன் எல்லாம் விட காஸ்ட் ஷீட்ல உங்களுக்கு 10 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரிகன்சிலியேஷன் 5 மார்க்ல இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேர் கேஸ் தான் உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின் வரும். ஓகே, அப்ப காஸ்ட் ஷீட்டை தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ஷீட் மாதிரியே தான் இருக்கும். ஜாப் காஸ்டிங், யூனிட் காஸ்டிங், டெண்டர் அண்ட் கொட்டேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும். ஆனா இதுல தனித்தனி சாப்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்காங்க. ஜாப் காஸ்டிங், யூனிட் காஸ்டிங் எல்லாம். ஓகே, அப்ப இது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுக்கு 4 சாப்டர் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். டெண்டர் அண்ட் கொட்டேஷன் காஸ்ட் ஷீட் குள்ளேயே தான் வந்துரும். ஓகேவா? சோ இந்த காஸ்ட் ஷீட் ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். ஜஸ்ட் ஃபார்மேட், அந்த ஃபார்மேட் படி ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? எஸ். இப்ப 3rd யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல முக்கியமானது EOQ. ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் எப்பவுமே EOQ தான் இருக்கும் மோஸ்டா. அப்புறம் ஸ்டாக் லெவல் சேஞ்சஸ். இது ஜஸ்ட் ஒரு 5 ஃபார்முலா உங்களுக்கு இருக்கு. அந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அப்ப இதுவுமே ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் இஷ்யூஸ்ல FIFO மெத்தட், LIFO மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ், பேஸ்ட் ஆஃப் மெத்தட், அது மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ஆனா இம்பார்ட்டன்ட் மெத்தட் எது அப்படின்னா இந்த 4 மெத்தடும் அவசியம் படிச்சுக்கோங்க. இது கூட பேஸ்டாக்கும் படிச்சுக்கிட்டாலும் நல்லதுதான். முக்கியமா இந்த 4 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் கேட்டுடுவாங்க. லீஃபோவா, FIFOவா, சிம்பிள் ஆவரேஜா, வெயிட்டட் ஆவரேஜான்ட்டு. ஓகே, இப்ப பேஸ் ஸ்டாக்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. LIFO மெத்தட், FIFO மெத்தட் மாதிரியே தான் இருக்கும். அதுல பேஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம், அவ்வளவுதான். அப்ப EOQல இருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் வரலாம். ஸ்டாக் லெவல் சேஞ்சஸ்ல இருந்து 10 மார்க் வரலாம். அண்ட் இந்த மெத்தட்ல மெட்டீரியல் இஷ்யூல ஒரு 10 மார்க் வரலாம். ஓகே, ஆனா கண்டிப்பா இதுல ஒரு 15 மார்க் வந்துரும். ரொம்ப ஈஸியான சாப்டர் யூனிட்னு சொல்ல போலாம் இது. ஓகே, ஒரே ஒரு சாப்டர் தான். இது 3 தான் அதுல இருக்க போகுது. ஆனா இது இத்தனை மெத்தட், அவ்வளவுதான். மொத்தத்துல மெட்டீரியல் இஷ்யூ. ஆனா டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல மெட்டீரியல் இஷ்யூ பண்ண போகுது. ஓகே, இதுவும் டெஃபினட்டா 15 மார்க் வரக்கூடிய ஒரு சாப்டர். அதுக்கப்புறம் 4th யூனிட் பாத்தீங்கன்னா லேபர் காஸ்டிங்ல லேபர் டர்ன் ஓவர். ஓகே, லேபர் டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல இருந்து 5 மார்க் கேள்வி கேட்கலாம். அப்புறம் நார்மல் டைம் வேஜஸ், ஓவர் டைம் வேஜஸ் கால்குலேட் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம் தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அது ஈஸியா போட்டுடலாம். அதுவுமே நிறைய கொஸ்டின் பேப்பர்ல 5 மார்க்லயும் கேட்டிருக்காங்க, 10 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. சேம் ப்ராப்ளமே. அப்புறம் டைம் ரேட் வேஜஸ், பீஸ் ரேட் வேஜஸ். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு லைன் ஃபார்முலா, அதை படிச்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
அப்படின்னா ஈஸியா அந்த டைம் ரேட் வேஜஸ், பீஸ் ரேட் வேஜஸும் போட்டுற முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹால்சே ரோவான். ஓகே, ஹால்சே ரோவான் வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இதுவும் ஃபார்முலா தான். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ். அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அண்ட் டெய்லர்ஸ் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா இந்த லேபர் காஸ்டிங்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஏன்னா காஸ்ட் பர் மேன் டே இருக்கு, அப்புறம் லேபர் காஸ்ட், இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இதுல முக்கியமா வந்து வரக்கூடியது என்னென்ன அப்படின்னா இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேபர் டர்ன் ஓவர் இது ஃபார்முலா தான். நார்மல் டைம் ஒரு டைம் இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸியா போடலாம். அண்ட் டைம் ரேட் வேஜஸ், பீஸ் ரேட் வேஜஸும் ஃபார்முலா தான். ஆல்சே ரோவன் ஃபார்முலா அண்ட் டெய்லர்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பீஸ் ரேட். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா ரொம்ப சுலபமானதான், கஷ்டம் எதுவுமே கிடையாது. நான் அதாவது இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த பேசிக் ஆரம்பத்துல இருந்து பார்ட் 1ல இருந்து பாத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து எல்லா சாப்டருமே ரொம்ப ஈஸியா புரியும். அண்ட் எல்லா மெத்தடுமே ஒவ்வொன்றுத்துலயுமே ஒவ்வொரு மெத்தட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் 5th யூனிட் பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட் காஸ்டிங். இந்த ஓவர் ஹெட் காஸ்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர் ஹெட். இது 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, 5 மார்க் கொஸ்டின்ல ஓவர் ஹெட் எல்லாம் கொடுத்துருவாங்க. இதை பிரிக்கணும், எந்த பேசிஸ்ல பிரிக்கணும் அப்படின்றது தான் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர் ஹெட். அண்ட் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய மெத்தட் இருக்கு. அது இம்பார்ட்டன்ட் மெத்தட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் அப்போர்ஷன்மெண்ட். ரேஷியோ கொடுத்துருவாங்க, அந்த ரேஷியோ வச்சு நம்ம பிரிச்சு போட்டுருவோம், அதுதான் டைரக்ட் அப்போர்ஷன்மெண்ட். அண்ட் ரிப்பீட்டட் அப்போர்ஷன்மெண்ட்ன்றது என்னன்னா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஒரு ரேஷியோல. ரிப்பீட்டடா நம்ம மாத்தி 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 கொடுக்க வேண்டியது இருக்கும், ரிப்பீட்டடா. அண்ட் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, இது 3 மெத்தட். இதுல ட்ரையல் அண்ட் எரர்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த 3 மெத்தட் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா இருக்கு. அதனால இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா மிஷின் ஹார் ரேட். இதுவுமே பாத்தீங்கன்னா ஈஸி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. ஓகே, 1 மணி நேரத்துக்கு மிஷின் ஓட காஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கதான் மிஷின் ஹார் ரேட். ஓகே, இது வந்து ஈஸியான சாப்டர் தான். சுலபமா மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுலயும் டெஃபினட்டா உங்களுக்கு 15 மார்க்குக்கு கொஸ்டின் வந்துடும். ஓகே, அப்ப இதெல்லாம் படிக்கிறதுனால இது நம்ம வந்து ரொம்ப ஈஸியா வந்து பேப்பரை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, கால் ஷீட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஒரு 5 மார்க் டெஃபினட்டா, அதாவது 10 மார்க் கூட சொல்லல, 5 மார்க் டெஃபினட்டா வந்துடும் உங்களுக்கு கால் ஷீட் தெரிஞ்சுக்கிறதுனால. அதுக்கப்புறம் மெட்டீரியல் சாப்டர் அவசியம் படிச்சிருங்க. ஏன்னா அதுல இருக்கிறதே நமக்கு வந்து மெட்டீரியல் இஷ்யூ, இஓகியூவும் அண்ட் ஸ்டாக் லெவல் சேஞ்சஸ் தான். அது படிக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு 15 மார்க் வரும். சரியா? லேபர் காஸ்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அதை வச்சு கொஞ்சம் பாருங்க. அண்ட் ஓவர் ஹெட்ல பாத்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட்லாம் என்னென்ன மெத்தட்னு சொல்லியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கம்மி தான். இது ஒரு மெத்தட், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ஒரு மெத்தட் இருக்கும். அண்ட் செகண்டரியில இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட், 3 மெத்தட் தான். மிஷின் ஆர் ரேட் தனியா. அப்படின்னும் போது இதுல மொத்தமே பாத்தீங்கன்னா 5 மெத்தட் தான். படிக்க வேண்டியது நான் சொல்றேன் இம்பார்ட்டன்டா. இது ஒண்ணு. அண்ட் டைரக்ட் அப்போர்ஷன்மெண்ட், ரிப்பீட்டட், சைமல்டேனியஸ், மிஷின் ஆர். அப்ப இந்த 5 மெத்தட்ஸ் படிச்சிட்டீங்கன்னாவே இந்த சாப்டர் ஓவர். அப்ப 15 மார்க் ஈஸியா இதுல ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? அப்ப வந்து கெட்டிங் பாஸ் மார்க் 30 மார்க்ன்றது இஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க ஆரம்பத்துல இருந்து, அதாவது பார்ட் 1ல நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல இருந்தே நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் பாஸ் பண்றது ரொம்ப சுலபம். பாஸ் இல்ல, ஃபுல் மார்க்கே நீங்க வாங்குறதுக்கு முடியும், எஃபோர்ட் கொஞ்சம் போட்டீங்க அப்படின்னா. எஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல நம்ம எப்படி வந்து பாஸ் மார்க் வாங்குறதுன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷன் லிசனிங்.